1 மணி நேரம் வரைக்கும் உத்து கவனிங்க. ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட், தர்க்க ரீதியான ஒரு விசாரணை இப்போ செய்வோம். நான், எனது, இதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். நான் என்பதை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். எனது என்பதை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம், என்னுடையது. ஒரு முறை டாக்ஸியில் நான் போயிட்டு இருக்கும்போது டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் என்ன மாதிரி சுவாமி அப்படின்னு கேட்டார். ஓ, சுவாமிகள் நிறைய விதம் இருக்காம போடுறது, என்ன மாதிரியான சுவாமி? அந்த மந்திரம் தந்திரம்லாம் செய்கிற ஏதாவது நெல்லிக்காய் இது மோதிரம் கொடுக்குற மாதிரி சுவாமியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் ஏதாவது மேஜிக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஆளை மாத்திர மேஜிக் நான் செய்வேன். எப்படி சார் ஆளை மாற்ற முடியும்? வீடு போய் சேர்றதுக்குள்ளே நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. பயமாக இருக்குது சார் எனக்கு. இப்போ இருக்க நிலையிலேருந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு மாறிடுவீங்க. ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த உடம்புலையே என்கிட்ட அந்த டிரைவிங்க்கு வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு தொழிலாளியாக இருக்கும் பொழுதே நீங்கள் மகாத்மாவா உங்களை மாற்றிட்டுமா அப்படின்னு அவர் நம்பவே மாட்டேங்கிறார். நிஜமாக சொல்கிறீங்களா சார்? அப்புறம் கார் மேலே வந்து ஒரு சூலம் இருக்குது. அவர் அந்த முன்னாடி பொம்மை வச்சுருந்தார். அந்த சூலத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சமமான மகாத்மா அப்படின்னு. அவர் அப்போ எனக்கு காட்டி கொடுங்க சார். எனக்கு இருந்ததோ 20 நிமிஷம்தான் அந்த வீடு போய் சேர்றதுக்கு. எப்போ ஒருத்தனுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வருதோ 10 நிமிஷம் போதும். யாருக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை, பொழுதுபோக்குக்கு தான் தெரிஞ்சுக்கணும்னா பல வருஷம் ஒரு பொழுது தான் போய்கிட்டு இருப்பார். நாம் உடனடியாக இந்த உண்மையை தெரிந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா உண்மையை தெரிந்துக்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம். அந்த டிரைவருக்கு அது அந்த வேகம் ஆர்வம் இருந்தது. அதை ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறோம். கூட 2 சின்ன குழந்தைங்க, மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருக்கிறாங்க, ஸ்ருதி. அப்புறம் இன்னொரு பேர் திருதியா, இன்னொருப்பா அவன் பேர் சூர்யா. சூர்யா, ஸ்ருதி, சித்தார்த்து, ஆறுமுகம். இவங்கெல்லாம் இப்போ ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்ல போகிறது நான், எனது, அகங்கார மமகார அப்படின்னு பேர். அகங்காரம் நான், மமகாரம் எனது. இப்போ அந்த டிரைவர்கிட்ட நான் இதுதான் சொன்னேன். நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு தெளிவை நான் எதிர்பார்க்குறேன். அதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா மீதி நான் பேசுகிறேன். தெளிவாக சொல்கிறேன் சார். நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க ஸ்டேரிங் வெல் நீங்களா எனதா அப்படின்னு கேளுங்க. இது எனது தான் சார் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஸ்டீரிங் வெல் நானுன்னு சொல்லுவேண்ணா. நீங்கள் போட்டிருக்க சட்டை நானா எனதா அப்படின்னு கேட்டேன். ஒரு நேரம் சார் எனது சார். இப்போ நீங்கள் எனதுன்றதெல்லாம் நீங்கள் கிடையாது இல்லை. ஒரு 5 நிமிஷம் அவர் ஒரு செகண்ட் யோசனை பண்ணார். எனதுன்னு எதை சொல்கிறனோ அது நான் இல்லை. இந்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு அவர்கிட்ட கிளியராக இருக்கேன் சார் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடி நானா எனதான்னு கேட்டேன். அந்த கண்ணாடி எனது தான் சார், நானாக இருக்க முடியாது. இப்போ ஒரு உண்மையை நீங்கள் ஒத்துக்குங்க, எதெல்லாம் எனதுன்னு சொல்கிறீங்களோ அது நிச்சயமாக நான் அல்ல. ஓகே, ஒப்பந்தம் சரியாயிடுச்சு. இப்போ நான் கேட்டேன், இந்த உடம்பு எனதுன்னு சொல்லுவீங்களா நானுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டார். புத்திசாலியாக இருந்தார், சொன்னார் எனதுன்னு தான் சொல்லுவேன் சார். எனக்காக சொல்லக்கூடாது, ஏதாவது 2த்துல 1 தான் இருக்கணும்.
மறுபடியும் நானுன்னு மாற்றிடக்கூடாது அப்படின்னு. நானுன்னு மாற்றிக்க மாட்டேன் சார், எனது தான் சார். எப்படி நீங்கள் எனதுன்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் சார், நான் டாக்டர்கிட்ட போகும்பொழுது எனது உடம்பு சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன், நான் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை. நான் சரியில்லைன்னு சொன்னால் வேறு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிடுவார். அப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, என் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார். என் வலது கை வலிக்குது, என் கால் வலிக்குது, எனதுன்னு கிளியராக சொல்கிறதுனால அப்போ நீங்கள் உடம்பு இல்லைன்னு தானே ஒத்துக்குங்க அப்படின்னு. கரெக்ட் தான் சார், எனதுன்னு சொல்லும்போது நான் இல்லைங்கிறது அறிவுக்கு புரியுது. ஆனால் எனக்கு உணர்வில் உடம்பு தான் நானுன்னு நான் உணர்றேன். இவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க அவர். ஆர்டினரி ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது பதிலெல்லாம் அந்த அளவுக்கு வருது சொல்கிறார். எனதுன்னு எனக்கு கிளியராக தெரியுது, ஆனால் நானுன்னு தான் வாழறேன். இந்த உடம்பை நானுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனதுன்னு அறிவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சட்டையை எனதுன்னு இருக்கிறோம், ஆனால் நானும் நம்ம வாழறது இல்லையே. போடுற வரைக்கும் தான் நான், அது நான். இப்போ நான் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டேன்னா நான் மிலிட்ரி மேன் ஆயிடுறேன். டாக்டர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டேன்னா டாக்டராக நான் வந்து பிஹேவ் பண்ணுறேன். லாயர் ட்ரெஸ்ஸு கருப்பு கோட்டை போட்டோம்னா சட்டம் பேசுகிறேன். அது கழட்டி வச்சிட்ட பிறகு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உங்கள் லாயரெல்லாம் அங்கே வச்சுங்க கோர்ட்டில், இங்கே வீட்டில் வேண்டாம்பாங்க. அது சட்டையோடு போகட்டும். என்ஜினியர் சட்டையோடு போயிடுவார், போலீஸு சட்டையோடு போயிடும். நீங்கள் யார்? அது எனது தொழில், எனது அறிவு அப்படின்னு எனதுன்னு சொல்கிறதுனால நான் அது அல்ல அப்படின்றத ஒரு கிளியராக புரிஞ்சுட்டாங்க. சரி, நான்ங்கிறது எனதுங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்போல்லாம் நானுன்னு இந்த உடம்பை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பல நேரத்தில் அப்படி தான் சார் நம்மள சொல்கிறோம். இப்போ நான் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த உடம்பு டிரைவ் பண்ணுறதுனால. நான் டிரைவர்னு உடம்பு வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் எப்பொழுதுமே டிரைவரானா இல்லையே. வீட்டில் நான் வேறையாக இருக்கிறேன், அப்பாவாக இருக்கிறேன், அப்பாவுக்கு மகனாக இருக்கிறேன். டிரைவருங்கிறது இந்த வண்டியில் உட்கார வரைக்கும் தானே, இந்த உடம்பு டிரைவ் பண்ணுற வரைக்கும் தானே. நான் எப்படி டிரைவராக இருக்க முடியும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ நான் என்பதை உடம்பை நானுன்னு சில நேரத்தில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உடம்பு படுத்திருந்தா நான் படுத்திருக்கிறேன். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறேன், மலுஞ்சோட்லேருந்து நான் மசப்பாளிகளில் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் என்பதை சரீரத்தில் நம்ம சொல்கிறோம். அது நடைமுறையில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் உனக்கு நல்லா தெரியுது இது எனதுன்னு. நானுன்னு நீ சொல்லிட்டீன்னா எந்த உடம்பு நீ? ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் இது நான் தான் சார், சின்ன குழந்தையில் எடுத்ததுங்கிற. அந்த உடம்பு காணுமே, நீ வேற ஆளாச்சு, நீ வந்து பொய் பேசுகிற, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம் சார், அந்த உடம்பு நான் தான், வாலிப உடம்பு நான் தான், வயோதிக உடம்பு நான் தான், இறந்து போன சடலமும் நான் தான், சடலமும் நான் தான். இந்த சடலமாக நான் இப்போ இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு உடம்புல பிறந்துடுறேன், அப்புறம் அந்த உடம்பை நானுங்கிறேன். அப்புறம் அந்த உடம்புலேருந்து இளமை, கௌமாரம், அப்புறம் ஜரா, மூப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு உடம்புக்கு போகிறோம். எத்தனை உடம்பு நானுன்னு சொல்கிறது? எந்த உடம்பு நான்? ஆண் உடம்பு, பெண் உடம்பு, பசு உடம்பு, வவ்வால் உடம்பு, எத்தனை உடம்பு இங்கே எடுத்தோம்? ஒவ்வொரு உடம்புலையும் இது நானுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வவ்வால்னு சொன்னால் ஒத்துக்குவியா? ஒரு உடம்புல நீ வவ்வாலாக இருந்த இல்லை. அப்போ நீ சக வவ்வால்கிட்ட நான் தான் தலைமை வவ்வால்னு நீ தானே பெருசாக வவ்வாலை நீ வந்து பெருசாக சொல்லிட்டு இருந்த. இப்போ அது மிருகங்கிற. இப்போ அவர் உடனடியாக உடம்பு நான் இல்லை சார், அது உள்ளே இருக்கிறவன் நான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். சரி, உள்ளே இருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா உள்ளமாக இருக்கும். அவர் சொன்னது வேற மாதிரி, நான் உங்களுக்கு அது உள்ளம், உள்ளே இருக்கிறதா அது உள்ளம், உள்ளம்தான் சார் நான் அப்படின்னு. அந்த உள்ளத்தில் உனக்கு உணர்வு பகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டேன். இருக்குது சார். அந்த உணர்வு பகுதிக்கு மனம்னு பேருங்க. உணர்வுகள்லாம் என்னென்ன? கோபம், பயம், ஆசை, இதெல்லாம் ஒரு உணர்வுகள். அதே மனசில் பொறுமை, பரிவு, அன்பு, கொடுத்து உதவுதல், தயை, கருணை, காருண்யம், இதுவும் அந்த மனசில் இருக்கக்கூடியது. இந்த மனசுக்கு உணர்வு ரீதியாக இருக்குது,
அதுக்கு மொழி ஏதாவது தெரியுமா அப்படின்னா மொழி கிடையாது. இங்கிலீஷ் கோபம், மலையாள கோபம்லாம் கிடையாது. கோபம் மொழிக்கு அப்பாற்பட்டது. மொழியே தேவையில்லை. நாய்களுக்கு கோபம் வருது, குழவிக்கு கோபம் வருது, குழவிக்கு ஆசை வருது, கரப்பாம்பூச்சிக்கு கூட பயம் இருக்குது. உணர்வுகள் எல்லா உயிருக்கும் இருக்குது. அது நமக்கும் இருக்குது. அதோடு சேர்த்து அறிவும் இருக்குது. அது பேர் புத்தின்னு பேர். அப்போ உங்ககிட்ட புத்தியும் இருக்குது இல்லையா? இப்போ உள்ளத்தில் 2 பகுதியை பார்த்துட்டோம். ஒன்று உணர்வு, இன்னொன்று அறிவு. அறிவு பகுதியும் உங்ககிட்ட இருக்குது. மிருககிட்ட அறிவு பகுதி இல்லை. அதுக்கு இன்டலெக்ட் கிடையாது. 2த்துக்கும் சேர்த்து 3வது ஒரு மெமரி இருக்குது, நினைவு. மிருகத்துக்கிட்ட அதுவும் இல்லை. உணர்வு மட்டும்தான் மிருகத்துக்கு இருக்குது. எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் மனிதனுக்கோ எமோஷனுக்கு தாண்டி அறிவும் இருக்கிறது, நினைவும் இருக்குது. அந்த நினைவுக்கு சித்தம்னு பேர், அறிவுக்கு புத்தின்னு பேர், உணர்வுக்கு மனம்னு பேர். மனம், புத்தி, சித்தம். என் மனம், என் அறிவு, என் நினைவு அப்படின்னு யார் சொல்கிறானோ அது பேர் அகங்காரம். இந்த 3ஐயும் சொந்தம் கொண்டாடுற பேர் அகங்காரம். இதெல்லாம் அந்த டிரைவருக்கு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இந்த மனம், புத்தி, நினைவு, சித்தம், அதாவது அகங்காரம், இதை நானுன்னு சொல்லுவியா எனதுன்னு சொல்லுவியான்னு கேட்டேன். கஷ்டமான கேள்விதான். என் மனம் வருத்தப்படுது அப்படின்னு சொல்கிறதுனால எனதுன்னு ஆகிப்போச்சு. உடனடியாக நான் இல்லை. அப்போ உணர்வுகள்லாம் நான் இல்லைன்னா உணர்வுகளை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? இந்த சட்டை நான் இல்லைன்னா சட்டை கிழிஞ்சு போனால் நான் ஏன் கவலைப்படணும்? வேறு சட்டை போட்டுக்கிறேன். கண்ணாடி உடஞ்சுமே வேறு கண்ணாடி போட்டுக்கிறேன். எனது அப்படிங்கிறது நானுன்னு ஆயிடுது சில நேரங்களில். சில சமயம் எனதுங்கிற வீடே நானுன்னு ஆயிடுது. அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் கவலைப்படுறேன். ஒரு வீடு நம்ம உடமையாக இருக்குது, அல்லது அவர்கிட்ட சொன்ன இந்த காரு ரொம்ப ட்ரபிள் தருது, மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது, அப்பப்போ ஒர்க் ஷாப்பில் போக வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஏதாவது வழியில் தொலைச்சிடுறீங்க, அதை கொடுத்துட்றீங்க, கொடுத்துட்டு வேறு ஒன்று வாங்கிடுறீங்க. இப்போது அந்த காரு வாங்கினவங்ககிட்ட இருக்குது. இப்போ வாங்கினவங்ககிட்ட அது ட்ரபிள் கொடுக்குமா இல்லையா? இப்போ நீங்கள் கவலைப்படுவீங்களா? உங்கள் கார் தானே அது. நேற்று வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டீங்க, இன்றைக்கி இன்னொருத்தர் கொடுத்த உடனே அப்பாடா கவலை விட்டுதுங்கிறீங்க. அந்த கார் இன்னும் கூட ட்ரபிள் கொடுத்துட்டு தான் இருக்குது. எனதுன்னு சொல்கிற வரைக்கும் தானே அது எனக்கு பாதிக்குது. எனது காராக இருக்கும் வரைக்கும் தானே அதில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்காக இருந்தது. எனதுங்கிறது விட்ட உடனே அந்த நிமிஷமே எனக்கு தொல்லையெல்லாம் விட்டுது. எதெல்லாம் எனதுன்னு சொல்கிறீங்களோ அங்கிருந்து தான் தொல்லைகள் வருது. நான் என்பதில் வர்றதே கிடையாது. அது எப்படி சார் சொல்கிறீங்க? எனதுலேருந்தாங்க தொந்தரவு, நான்லேருந்து எங்கெங்கே தொந்தரவு வருதுங்க? நீங்கள் நானுங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. தொந்தரவே இல்லாதது நான், பிரச்சனையே இல்லாதது நான், பந்தமே இல்லாதது நான், துக்கமே இல்லாதது நான், ஆனந்தமாக இருப்பது நான். அப்போ நீங்கள் சொன்னது துக்கம், பயம், துன்பம் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா எனதில் தான் இருக்குது. எனதோ நானுக்கு வேறானது. அந்த டிரைவர் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இருக்கிறார். யோசனை பண்ணி, நீங்கள் சொல்ல சொல்ல சார் என்னுடைய பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வருது பார்த்தேன். என்கிட்ட இல்லை சார், எல்லாம் எனதுலேருந்து தான் வருது. என் வீட்டுக்காரி, என் சொந்தக்காரன், என் பங்காளி, என் கூட வேலை செய்கிறவன், என்னுடைய வண்டி, என்னுடைய வாகனம், என்னுடைய தெரு, என்னுடைய மொழி, என் ஜாதி, எனதுலேருந்து தான் எனக்கு பிரச்சனை வருது சார். என்கிட்ட பிரச்சனையே இல்லை, நான் என்பதில் பிரச்சனையே இல்லைன்னு. நீ மகாத்மாடா. எனக்கு அப்புறம் நீ போதனை பண்ண ஆரம்பிச்சது. மாறிட்டியா அப்படின்னு. மாறிட்டேன் சார். உண்மையிலேயே நான் துன்பமே இல்லாத ஆனந்தம், எனது என்பதுலேருந்து தான் எல்லாமே வருது.
நான் மோட்சம் அடையணும்னா என்ன செய்யணும்னா நீயா இருந்துக்க வேண்டியதுதான். எனது என்பதை நானுன்னு சொல்லக்கூடாது. எனது என்பதை நான் என்று குழம்பாதே. குழப்பம் தெளிஞ்சுதா? அர்ஜுனன் சொல்றான், குழம்பு தெளிஞ்சிடுச்சு கண்ணா, என்னுடைய மோகம் தெளிந்து விட்டது. கண்ணா ஆரம்பிக்கிறார், சோகப்படாதே. சோகம் மோகம் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மனதை எப்படி எனதுன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், எப்போ நான் ஒரு பொருளை பார்க்குறேனோ அந்த பொருள் நான் இல்லை, நான் பார்க்குறவன். இந்த பொருளை பார்த்துட்டேன்னா அது நான் இல்லை, பார்க்குறவன் நான். ஒரு பொருளை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன உடனேயே அது நான் இல்லைன்னு ஆகிப்போச்சு. என் மனசை நான் பார்த்துட்டேன் சார். என் மனசு மாறுவதையும் பார்த்தேன். கோபமானது நல்லாகிறதும், நல்லா இருந்த மனசு கோபப்படுறதையும் நான் பார்த்துட்டதுனால இது பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது. அது என் மனம். என் மனம் குழம்புச்சு, என் மனம் தெளிஞ்சிடுச்சு. என் மனம் பயந்தது, என் மனம் இப்பொழுது பயமின்றி இருக்கிறது. என் மனம் காமப்பட்டது, இப்பொழுது திருப்தியில் இருக்கிறது என்று உன் மனதை எனதுன்னு எப்போ நீ சொல்லிட்டியோ அதற்கு வேறானது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, உணர்வுகளை நீ எனது இல்லைன்னு விட்டுட்ட. இப்போ உணர்வுகள் ஏதாவது கொந்தளிப்பு வந்தால் நீ நான் சொல்லுவியா அப்படின்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன் சார். என் மனதில் உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சொட்டியில் விதையை போட்டோம்னா அது முளை விடுது, 2 இலை விடுது, அப்புறம் ஒரு தண்டு விடுது, அப்புறம் அதுலேருந்து ஒரு காம்பு மெல்ல போகுது, டென்ட்ரில்னு சொல்கிறோம். அது மெல்ல பக்கத்தில் ஏதாவது பிடிக்கிறதுக்கு இருக்குதான்ல இதெல்லாம் நான் பார்க்குறதுனால அது நான் அல்ல. இதே மாதிரி என் மனதிலும் நிறைய மாற்றங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். குழந்தையாக இருக்கும்போது இந்த மனசு எப்படி இருந்தது, வாலிபனாக இருக்க இந்த மனசு எப்படி இருந்தது, கல்யாணம் ஆன பிறகு எப்படி மனசு இருந்தது, பணம் வந்த பிறகு இந்த மனசு எப்படி மாறிச்சு, பணம் தொலைஞ்ச பிறகு எப்படி மனசு, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இந்த மனதினுடைய வேடிக்கையை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, மனசு எனதுன்னு ஒத்துக்கிட்டேன், நான் இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த மனசை தொலைச்சிட்டா பிரச்சனை விட்டதில்லை. இப்போ காரை தொலைச்ச உடனே, எனதுங்கிறது விட்ட உடனே உனக்கு ஆனந்தம் வந்துடுது. இப்போ காரை விட்டா மாதிரி இந்த மனசை தூக்கி வெளியே போட முடியுமா? அதனால மனது எனதுன்னு தெரிஞ்சுக்க, அது வெளியே போடுற மெத்தட் அப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு டிரைவிங்க்கு இதெல்லாம் மட்டும் தான் முடியும். சரி, அடுத்தது, உன்னுடைய அறிவு நானா எனதா? உன்னுடைய இன்டெலெக்ட், உன்னுடைய புத்தி நானா எனதான்? புத்தி எனதுன்னு தான் சொல்லுவேன் சார், நானும் சொல்ல முடியாது. லாஜிக்கல் படி சார், லாஜிக் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்க. இதுக்காக பெரிய லஜீஷியனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பெரிய விவேகியாலாம் பிறக்கணுன்ற அவசியம் இல்லை. காமன் மேன், எலிமெண்ட்ரி நாலேஜ், அவன் திங்க் பண்ணுறான். அதே லாபம் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது என் புத்தி, என்னுடைய அறிவு படிப்படியாக வளர்றதை நான் பார்க்குறேன். பார்ப்பதனால நான் அதுக்கு வேற, பார்க்கப்படும் பொருளாக இருப்பதனால் எனக்கு நிச்சயமாக அது எனக்கு வேற ஒரு பொருளாக தான் இருக்க முடியும். அந்த பொருளை நான் வளர்க்கவும் முடியும், தேய்க்கவும் முடியும், மறக்கவும் முடியும். என் கையில் தான் அது இருக்குது அப்படின்னு அவன் சொல்லலை, நான் உங்களுக்கு அப்படி அவன் சொன்னதாக சொல்கிறேன். அவருடைய மொழியில் ரொம்ப அழகாக அவர் சொன்னார். இந்த புத்தி இப்படி கெட்டு போச்சே அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். புத்தி ஏதாவது நான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தி எனதுன்னு தானே ஆகுது, என்ன அடிச்சுக்கணும்னு சொல்லலையே. என் புத்தியை தான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என் புத்தினா என் நாயை அடிக்கணும், என் செருப்புக்கு ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த புத்தியை ஒரு பொருளாக தான் பார்க்குறாரு. இப்போ புத்தியும் கூட எனது. ஆனால் எல்லா தொல்லையும் புத்தியிலேருந்து வருது, எல்லா தொல்லைகளும் மனசுலேருந்து வருது, எல்லா தொல்லைகளும் உடம்புலேருந்து வருது, எல்லா தொல்லைகளும் புலன்களிலேருந்து வருது, கண் காது முதலானது. எதெல்லாம் எனதுன்னு சொல்கிறோமோ அங்கே இருந்தால் தொல்லைகள் வருது. என் காதுலேருந்து தான் தொல்லை வருது, காது வலி. ஏன் கண்ணிலேருந்து தான் கண்ணீர் வருது, எனக்கு தொல்லைகள் தான் கண்ணிலேருந்து தான் வருது. ஏன் நாக்குலேருந்து தான் துன்பம் வருது. ஆசைப்பட்டு சாப்பிட்டேன், இப்போ சுகர் குட், இப்போ 400 வந்துடுச்சான், இப்போ மாத்திரை 2 சாப்பிடணுங்கிறார். எங்கே பார்த்தாலும் எனது என்பதுலேருந்து தனக்கு துன்பம் வருது. இப்போ நான் எங்கிருந்து துன்பம் வந்ததா? இது வரைக்கும் சொன்ன லிஸ்ட் படி உள்ளத்துக்கு தான் நானுன்னு சொல்லிட்டு இருந்தோம். உள்ளமே எனதானே ஆகிப்போச்சு, மனமும் போச்சு, புத்தியும் நான் இல்லை. நினைவுகள் நானா
எனதா அப்படின்னு பார்த்தோம்னா நினைவுகள்லாம் எனது தானேங்க. ஏன் நினைப்பு தானே. ஏன் நினைப்பு தானே பொழப்ப கெடுக்குது. நினைவு மட்டும் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க நினைச்சு பாருங்க. யாருக்கும் நினைவே இல்லைன்னு வைங்க. நினைவு இல்லாதவன் கொடுத்து வச்சவன். நம்முடைய துன்பங்கள்லாம் தோன்றி மறைஞ்ச அந்த நிமிஷமே போயிடுது. ஆனால் நினைவு தான் அதை திருப்ப திருப்ப கொண்டு வந்து நம்மளை துன்புறுத்துது. ஒருத்தர் 2 தடவை தான் சொன்னான், அறிவில்லாத தன்மை நடந்துக்காத, முட்டாளா நீ அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொல்லி 2 செகண்டில் முடிச்சுட்டு அவன் போயிட்டான். அவன் எங்கேயோ வண்டியில் போயிட்டு இருக்கவன் ஸ்கூட்டரில் வந்து பார்த்துட்டு 2 திருத்திட்டு போயிட்டான். நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்குறோம். ஆனால் அன்னைக்கு நாள் முழுக்க அதை நினச்சி 100 தடவை நம்மளை நாம் திட்டிக்கிறோம். அறிவு இருக்குதா, பார்த்து போகலாம். அறிவு இருக்குதா, பார்த்து போன்னு சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான்? இந்த நினைவு தானுங்க. உங்களை அடித்தது யாரு, உங்களை துன்புறுத்தது யாருன்னு கேட்டால் உங்கள் நினைவுகள் தான். அவங்க 1 செகண்ட் சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். அவனை நினைத்து இந்த நினைவுங்கிறது படு மோசமானது. அது எனதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். நானுன்னு நினச்சிட்டோம்னா நினைவுகள் ஒன்று தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நினைவுகள் தற்காலிகமாக நான் ரிமூவ் பண்ணிட்டுன்னு வைங்க. ஏதோ ஒரு படம் ஏலியன், மென் இன் பிளாக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம், MIB, மென் இன் பிளாக். அதில் ஏலியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க 2 பேர் இருப்பாங்க. அது ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க மனசுலேருந்து அதை அழிச்சிடணும். அதுக்காக ஒரு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பார். அதை ஆன் பண்ணோன்னே ஒரு பளிச்சுன்னு அடிக்கும். அவங்க மறந்துடுவாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கும், இப்போ நடந்த நிகழ்ச்சி மட்டும் மறந்துடும். அப்படி ஒரு டார்ச் நம்மகிட்ட இருந்து வைங்க. யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னு வைங்க, ஒரு டார்ச் அடிச்சிட்டோம்னா அது மறந்து போயிடும். அப்புறம் ஆனந்தமாக இருக்கலாம். ஒரு துன்பம் வருது, ஒரு டார்ச் அடிச்சிட்டோம்னா மறந்து போயிடும். நமக்கு துன்பங்கள் எல்லாமே சித்தத்திலேருந்து தாங்க வரும். நான் இப்படிப்பட்டவனுக்கு சித்தம் தான் சொல்லுது. நீ ஒரு நோஞ்சா, நீ ஒரு பயனற்றவன், நீ ஒரு பயந்தாங்குழி, உன்னால் இதை செய்ய முடியாது, மேடையில் உன்னால் பேச முடியாது, எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உனக்கு அவமானம் வந்துடும், நீ அழுதுருவ, அப்படியெல்லாம் நினைவுகள் தானே சொல்லுது. அப்போ இப்போ நீ எப்படி வாழறியோ அதுக்கு நினைவு தேவைப்படுதா? இந்த நினைவுகளும் எனதுன்னு எப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ அந்த நினைவுலேருந்து விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் என்பதை எனதுலேருந்து பிரிக்கணும். எனது தான் தொல்லை தர்ற இடம். நான் தொல்லையற்றவன். ஏன்னா என்கிட்ட தொல்லை வருவதற்கு ஒண்ணுமே இல்லையே. தொல்லை தரும் இடமெல்லாம் மனமும் புத்தியும் சித்தமும் தான். ஆனா துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறது அகங்காரம். பழி ஓரிடம், பாவம் ஓரிடமா இருக்குது. அங்க பனைமரத்தில் தேல் கொட்டினா இங்கே வந்து வலிக்குது. எப்படி இருக்குது? நான் என்கின்ற அகங்காரம், அது பேர் அகங்காரம். நானுக்கு அகங்காரம்னு பேர். அகம்னா சமஸ்கிருதத்தில் நானுன்னு அர்த்தங்க. ஆத்மா அப்படின்றாலும் நானுன்னு தான் அர்த்தம். ஆத்மானா நானுன்னு அர்த்தம். அகம் காரக. காரம்னா செய்தல், கர்மம். கிரு என்ற ஒரு சொல்லிலேருந்து வருது. கிருத் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து அது வருது. இந்த நான் எப்பொழுதெல்லாம் அறிகிறானோ அப்போ அறிபவன். எப்போதெல்லாம் உணர்கிறானோ அவன் உணர்பவன். எப்பொழுதெல்லாம் செய்கிறானோ அவன் செய்பவன். இப்போ அகம்ங்கிற நான் அறியும் பொழுது என்னவாயிட்டேன்? அறிபவன். செய்யும் பொழுது செய்பவன். உணரும் பொழுது உணர்பவன். அறியாத போது, உணராத போது, செய்யாத போது அகம். அறியும் பொழுது, செய்யும் பொழுது, உணரும் பொழுது அகம் காரக. காரகன செய்பவன் அர்த்தம். கிரு என்ற அந்த வார்த்தையிலேருந்து கிரு, அதுலேருந்து கர்மம், கர்த்தா, கரம். இதுக்கு கரம்னு பேர். என்ன செய்து இல்லை, கிரு என்ற வார்த்தையிலேருந்து. அகம் கிரு, அகம் கிருதி. அப்போ எப்பெல்லாம் நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களோ அறிவோடு இருப்பீங்க. உணராமல் இருக்கிறீங்களோ உணர்வோடு இருப்பீங்க. செய்யாமல் இருக்கீங்களோ செய்பவனாக மட்டும் இருப்பீங்க.
அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. குழந்தை, பச்சை குழந்தை அறிவதற்கு ஏதும் இல்லாமல் அறிவோடு இருக்குது, உணர்வதற்கு ஏதும் இல்லாமல் உணர்வோடு இருக்குது, செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் செய்கையோடு இருக்குது. ஒரு தொந்தரவும் இல்லையே, ஆனந்தமா இருக்குதே. அறிவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறதே பெரிய ஆனந்தமா இருக்குதே. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ங்கிறாங்க. உணர்வதுக்கு ஒன்றும் இல்லைன்னா உன் உணர்வு மட்டும்தான் இருக்கும், வெளியேருந்து ஒன்றும் உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் உங்களை மட்டும் தான் உணர்ந்துட்டு இருப்பீங்க. தன்னை எப்படி உணர்வோம்? ஆஹா, ஆனந்தமாக இருக்குதே, நான் மாத்திரமா இருந்தால் ஆனந்தமாக இருக்குதே. இப்போ குழந்தையினுடைய நிலையில் அவன் அறிவற்றவனும் கிடையாது, உணர்வற்றவனும் கிடையாது, செயலற்றவனும் கிடையாது. ஆனால் செய்வதில்லை, உணர்வதில்லை, அறிவதில்லை. அப்போ யார் தான் அந்த குழந்தை? அது அகம் மாத்திரமா இருக்குது, அகங்காரமே இல்லைங்க. அங்கே அறிபவனும் செய்பவனும் உணர்பவனும் இல்லாத ஒரு நிலை குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தமா? ஏன் நமக்கு இல்லையா? இப்போ அறிவதும் செய்வதும் உணர்வதும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஏன் செய்துக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்? காரணம் எனது நானுன்னு சொல்றதுனால தான். எதெல்லாம் நீங்கள் அறியறீங்களோ எனதுல தான் இருக்குது, எதையெல்லாம் செய்கிறீங்களோ எனதுல தான் இருக்குது, நான்ல கிடையாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நான் என்ற அகம் செய்பவனும் இல்லை, அறிபவனும் இல்லை, உணர்பவனும் இல்லை. ஆனால் அவன்தான் பூரணமாக ஆனந்தமாக திருப்தியாக இருக்கிறான். எனதோடு எப்போ சங்கம் செய்கிறானோ உடனடியாக அந்த சங்கத்தினால தொடர்புனால எனதுலேருந்து துன்பம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒருவருக்கு ஒரு நண்பர் வீடை கொடுத்துட்டார், நீ வாடகையே இல்லாமல் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். அவன் அந்த வீட்டில் 15 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறான். ஒரு நாளும் வாடகை கொடுக்கவே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடமும் அவனுக்கு தான் தெரியும், அவன்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான், ஒரு இன்ச்சு விடாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். அந்த ஓனர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி, இந்த வீடு இனிமேல் உனக்கு தான், பத்திரம் கூட நீ எழுதிக்க, நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு காசு கூட வாங்கலைங்க. இப்போ அந்த பத்திரம் கையில் வந்த பிறகு அதே வீட்டில் எப்படி வாழ்வார்? என் வீடுன்னு முதல்ல என்னங்க கேட்டை கொஞ்சம் மாற்றுவோம், பெயிண்ட்டை நம்ம மாற்றிடுவோம், கதவுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம். இப்போ எல்லாரும் எனதுன்னு ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வரி கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்னா தொந்தரவுல வருது. யாராவது போஸ்டர் ஒட்டினாங்க சிவரில், எழுதியிருக்கிறோமில்ல இங்கே போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு, அப்படியே ஒட்டியிருக்கிறானே எவ்வளோ ஒரு முட்டாள் அப்படின்னு. அன்றைக்கி 2 நாளைக்கு நமக்கு கோபம் தாங்க முடியாது. எனதுன்னு ஒரு பொருள் வந்துடுச்சுன்னா அது மேலே ஒரு 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 அட்டாச்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் பற்று, அது பேர் பந்தம். நான் என்பது எனதோடு கொண்டுகின்ற சங்கத்துக்கு பேர் பந்தம். அப்போ மோட்சம்னா என்ன சொல்லுங்க? நான் என்பது எனதுலேருந்து விடுபடுவது. இவ்வளவுதாங்க இன்னைக்கு கிளாஸ் லெசன் முடிஞ்சுதுங்க. அந்த டிரைவரும் ஓடி போய் மசகாலி பாட்டில் இறங்கிட்டாரு, மகாத்மா போயிட்டு வரேன். அவர் ஆச்சரியமா போனார், ஒரு விடுதலையோடு போயிட்டார். அவர் எண்ணி பார்ப்பார், எங்கெல்லாம் துன்பம் வருதோ அது என்கிட்ட இல்லை, எனதுலேருந்து வருது. எவனவன் எனதுங்கிறத விட்டானோ அவன் சாது, அவன் சந்நியாசி, அவன் பற்றறுத்தவன், அவன் முக்தன், ஜீவன் முக்தன், அவன் ஆனந்த சுரூபி. சரி, அவன் நான் எனதெல்லாம் விட்டுட்டான். அப்போ நான் இது மட்டும் தானே இருக்கிறான். அந்த நான் யார்? என்னாச்சுங்க மணி? இப்போ நான்ன்றது கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எங்கிட்ட இருக்கிற பொருளே நீங்கள் எங்கிட்ட பிடுங்கிட்டீங்க. என் உடம்பை பிடுங்கிட்டீங்க, என் மனசை பிடுங்கிட்டீங்க, பிராணனை பிடுங்கிட்டீங்க, அறிவை பிடுங்கிட்டீங்க. இப்போ அறியாமல் இருந்து அதையும் பிடுங்கிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரு அறியாமல் இருந்தது, நான் எனதை தான் நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதையும் பிடுங்கிட்டீங்க. அப்போ எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு காரணமாக இருந்த என்னை பற்றிய தப்பு அபிப்பிராயத்தை நீங்கிட்டீங்க. இப்போ நான் யார்? அறிபவனும் அல்ல, செய்பவனும் அல்ல, உணர்பவனும் அல்ல. என்ன சார் சூன்யமா? ஒன்றுமே இல்லைன்னா அங்கே சூன்யமா இல்லை இருக்குல்ல இருக்கும். எவனோ ஒருவன் அல்ல அல்லன்னு சொன்னானோ
அவன் இருக்கிறான். நான் உடம்பல்ல, மனமல்ல, புத்தி அல்ல, அறியாமையும் அல்ல என்று நீ சொன்னவன் அறிவும் அல்ல, அறியாமும் அல்ல. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? என் அறிவும் அல்ல, என் அறியாய்வும் அல்ல. அறியாமை தான் காரண சரீரம். இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதனுடைய இன்னும் விரிவான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 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 ஆப்பிடைசர். பெரிய 7 கோர்ஸ் டின்னருக்கு முன்னாடி ஒரு ஆப்பிடைசர் தராங்கல்ல, அது என்ன 7 கோர்ஸ் டின்னர் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 7 ஸ்டெப்பில் சாப்பிட்ணுமா, அதுக்கு ஒரு ஆப்பிடைசர். அந்த மாதிரி இன்னைக்கு மார்னிங் செஷன் ஆப்பிடைசர். இப்போ நமக்கு விடுதலை வேண்டும். எதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது இப்போ பந்தம் என்னன்னு தெரிய போச்சு. பந்தம் எல்லாம் எனது என்று சொல்வதிலிருந்து. அப்போ எனதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க விடுதலை வந்துக்கிட்டே இருக்குமா? இப்போ எனதுங்கிறத வளர்க்க தொல்லைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாரும் பார்த்தோம்னா எனதுங்கிறத வளர்த்துக்கத்தானே பார்க்குறாங்க. 2 இடம் இருந்ததுன்னா 4 இடம் வாங்கணுங்கிறாங்க. எனது எனது எனது. அத்தனைக்கும் நம்ம கரண்ட் பில் கட்டணும், அத்தனைக்கும் வரி கட்டணும், அத்தனைக்கு யாராவது ட்ரெஸ் பாஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த லேண்டில் யாராவது அந்த பக்கம் சைக்கிளில் கூட போயிடக்கூடாது. நம்ம லேண்டுக்குள்ளே யாராவது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டாங்க ஒரு பாதை உண்டாயிடும். அது பார்த்தோம்னா பற்றி எரியுது. என்னங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நாளைக்கு யாராவது ஆக்கிரமிப்பு பண்ண என்ன பண்ணுறது? ஒரு வேலி கட்டணும், வேலிக்கு செலவாகும். இப்போ நீங்கள் எனதுங்கிறத அதிகப்படுத்த வந்துடும். சரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. எனதுங்கிறது ஒருத்தனுக்கு ஒன்று இருக்குதுங்க. அது என்னன்னு தெரியுங்களா? இருக்குது. எனதுங்கிறதுல ரொம்ப மோசமான எனது ஒன்று இருக்குது, ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது. அந்த எனது என்னன்னு சொல்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்து விடுற இடம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உடம்பு, உடைமைகள். இது கிடையாது. நம்ம தப்பாக நினச்சிட்டோம். இதன் அடிப்படையில் நாம் நம்ம மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மதிப்பு தான் இருக்கிறதுலே மோசமானது. இது பேர் தன் மதிப்புன்னு பேர். செல்ஃப் எஸ்டிமேஷன், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தன் மரியாதை அல்லது கௌரவம், சுயமதிப்பு. இங்கே தான் என்னம்மா ஈகோ, இங்கிலீஷில் ஈகோ. அந்த ஈகோவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா தன் மதிப்பு அப்படின்னு அர்த்தம். தன் மதிப்பில் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருதுங்க. இந்த தன் மதிப்பை நாம் இழக்கும் பொழுது தான் துன்பம் வருது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. ஒரு ஏழை பிச்சைக்காரன், அவன் தன் மதிப்பு என்னவா இருக்கும்? அவன் என்ன இடம் போட்டு வச்சிருக்கிறான்? அவன் நாம் அவனை பிச்சைக்காரன் இடம் போட்டு வச்சிருக்கிறோம். அவனுக்குள்ளே நாம் போய் உள்ளே போய் பார்க்கணும். அவங்ககிட்ட என்னன்னு பார்த்தோம்னா, நான் இல்லாதப்பட்டவன், ஏழைன்னு நினைப்பான்னு நினைக்கிறீங்க? நல்ல தொழில் நமக்கு கிடைச்சிருக்குது. பிரச்சனை முதலீடு இல்லாத தொழில். நீங்கள் சும்மா கை நீட்டினா காசு போடுறாங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு நம்மளாம் முட்டாள். கை நீட்டினா காசு போட்டுடுறாங்க. அது தர்மம் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவன் நினைக்கிறான் தன் மதிப்பீடுன்னா இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலை அவன் போக மாட்டான். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் செய்தீங்கன்னா ஒருத்தன் கூட அங்கே உள்ளே இருக்க மாட்டான். 3 வேளை சாப்பாடு கொடுத்து, உடன் கொடுத்து, துணி கொடுத்தா கூட அவன் பிச்சை தொழிலை விட மாட்டேங்கிறான். தன் மதிப்பே போயிடுச்சுன்னு நினைக்கிறான். மதிப்பு இல்லாமல் எங்கே வாழுது? என் மதிப்பு என்ன, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அவனுடைய மதிப்பெல்லாம் எங்கே தெரியும் இருக்குது? சக பிச்சைக்காரர்கிட்ட தான் இருக்குது. அவங்க மத்தியில் நான் மதிப்போடு வாழணும். பிச்சைக்காரன் நடுவில் நான் மதிப்பாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ வசூல், உனக்கு எவ்வளோ வசூல் பார். எனக்கு எவ்வளோ மதிப்பு, உனக்கு எவ்வளோ மதிப்பு.
இந்த பிச்சைக்காரன் சாம்ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவாக இருக்க பார்க்குறான். அவங்களுக்குள்ள லீடராக இருக்கிறான். இவா நான் எப்படி பிச்சை எடுத்து கற்றுக் கொடுக்குறேன், எந்தெந்த கோயிலில் எந்தெந்த சமயத்தில் எங்கெங்கே பிரசாதம் கிடைக்கும்னு ஒருத்தன் லிஸ்ட் வச்சிருக்கிறான். அவங்ககிட்ட போய் எழுதி வச்சிருக்கா, டெய்லி இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த கோயிலில் இந்த நேரம் கிடைக்கும். அவன் அறிவாளி, பிச்சை எடுக்கிறதுல அவன் தன் மதிப்பு என்னன்னு வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அந்த மதிப்புக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னா அவன் எப்படி துடிப்பான்? அவனுக்கு வேற எந்த பட்டத்தெல்லாம் நீங்கள் இப்போ பறிச்சுட்டானா அவன் வந்து ஒன்றும் கவலைப்பட மாட்டான். உனக்கு வந்து தமிழ் மூதறிஞர் பட்டம் தராங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ தலை சிறந்த விஞ்ஞானின்னு உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு வேண்டிய வந்து மதிப்பு இந்த பிச்சை எடுப்பதிலே ஒரு பூரண ஞானத்தோடு நான் விளங்குகிறேன் என்று தான் அவன் நினைக்கிறான். தன் மதிப்பு தான் அங்கே துன்பத்துக்கு காரணம். தன்னை ஒவ்வொருத்தருமே எதன் அடிப்படையில் தன்னை மதிக்கிறாங்க? அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் மதிப்புங்கிறோம். எதையும் இப்போ தங்கத்தை கொடுத்தா மதிப்பு போட்டு கொடுங்க சார்னா அவங்க வந்து மதிப்பு போட்டு தராங்க. அதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? உரசி பார்க்குறாங்க, எடை போட்டு பார்க்குறாங்க, டென்சிட்டி பார்க்குறாங்க. அது பேர் மானம்னு பேர். மானம்னா மெஷர்மெண்ட். எப்படி வந்து வெப்பத்தை அடுப்புறதுக்கு வெப்பமானி, ஈரத்தை அதுக்கு ஈரமானி, காற்றழுத்தத்துக்கு காற்றழுத்தமானி, பேரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர், லாக்டோமீட்டர், மில்கை பார்க்கறதுக்கு எல்லாம் மீட்டருங்கிறோம் இல்லையா? அந்த மெட்ரிக்னா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். அது தமிழில் மானம்னு சொல்கிறோம். தன்னை பற்றிய மதிப்பீடுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ தன்மானம்னு சொல்லுவோம். இப்போ தன்மானத்துக்கு தானே பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனையா? தன்மானத்துக்கு தான் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் கடைசியில் ஃபனல் வந்து சேர்ந்து கடைசியில் ஒரு சொட்டு விழுது பாருங்க, அந்த இடம் பார்த்தா தன்மானமாக தான் இருக்குது. இப்போ தன்மானத்தை தான் யாரும் இழக்க விரும்புவதில்லை. தன்மானத்திற்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அது எறும்பு கூட தன்மானம் இருக்குது. என்ன திமிருந்தா என்னை மிதிச்சிருப்ப அப்படின்னு கடிச்சிருப்பேன்னு சொல்கிறோம்னு, எனக்கு தன்மானம் இருக்கியா? நான் உன்னை வந்து கடிச்சேனா? என் புத்துக்கிட்ட நீ காலை வச்சு தான் நான் கடித்தேன். நான் ஸ்கூலில் படித்தேன் இந்த கதையை. நான் உன்னை கடிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். இல்லை நீ தான் கடிச்ச. நான் வந்து உன்னை தேடி வந்து கடிச்சேனா? நீ படுத்துட்டு இருக்கும்போது தேடி வந்து கடிச்சேனா? நீ என் மேலே படுத்த, அப்படிதான் சொல்லுது. ஏன் புத்துல கை விட்ட? நெருப்பு சொல்லுது நீ என்ன சுட்ட அப்படின்னு. நான் தான் சுட்டேன். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், நான் தான் சுட்டேன்னு டிக்ளரேஷன் பண்ணார். ஆமாம், எங்கெங்கேயோ போகுது. அப்போ நெருப்பு சொல்லுது நான் தான். ஏன் என்ன சுட்டேன்? நான் சுடலை. இப்போ தான் சொன்னேன் நான் தான் சுட்டேன்னு. நான் தான் சுட்டேன். ஏன் சுட்ட? நான் சுடலை. எனக்கு புரியல அப்படின்னு. நான் சுட்டது உண்மைதான். நான் உன்னை தேடி வந்து சுட்டேனா? நீ தானே விரல வச்ச. என்னோட தொழில் சுடுறது, அதை தான் நான் சுட்டேன்னு சொன்னேன். நான் உன்னை வந்து சுட்டேன்னு சொன்னேனா? நீ என்னை தொட்டதுனால சுட்ட. நீ சுட்டுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நாம் யாருமே அப்படி சொல்கிறது இல்லை. நெருப்பு சுட்டுடுச்சின்னு சொல்கிறோம். நான் சுட்டுக்கிட்டேன்னு சொல்லணும். நெருப்பு சுட்டுடுச்சு, முள்ளு குத்திருச்சான். இவர் நடக்கும்போது முள்ளு தேடி வந்து குத்திச்சான். நான் முள்ளில் குத்திக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கௌரவ குறைச்சல், தன்மானம். எல்லாரும் தன்மானத்தை பெரிதாக நினைக்கிறேங்க. தன்மானத்தை விடுவதற்கு யாருக்கும் தயார் இல்லை. அந்த தன்மானத்தை அடிக்கிறதுக்கு தான் மற்றவங்களுக்கு சிறந்த பலவீனமாக இருக்குது. ஒருத்தனை தாக்கிறதுக்கு மானத்தை தாக்குனா போதும். அதை விட ஒரு பலவீனம் யாருக்குமே கிடையாது. நம்முடைய பலவீனமே நம்ம தன்மானம்ங்கிற பலம்தான். நாம் நினைக்கிறோம் தன்மானம் பலம்னு, ஆனால் இருக்குதுலே பலவீனம் அதுதான். என் மனதில் ஒரு மானம் இருக்குது, என் அறிவில் ஒரு மானம் இருக்கிறது, என் சரீரத்தில் ஒரு மானம் இருக்கிறது, என் புலங்களில் ஒரு மானம் இருக்கிறது இல்லையா? என் சரீரத்தில் என்னென்ன செய்ய முடியுங்கிறது என்னுடைய மெஷர்மெண்ட். அதை யாராவது குறை சொன்னாக்கா கோவம். என் சரீரம் சிவப்பாக இருக்குதுன்னா
அது என்னுடைய மெஷர்மெண்ட், என்னுடைய மதிப்பு. அதில் களங்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கோபம் வருது, எனக்கு வருத்தம் வருது. என் சரீரம் கருப்பாக இருந்ததுன்னா அந்த மெஷர்மெண்ட் எனக்கு துன்பம் தருது. அது எப்படியா சிவப்பாக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். சரீரம் சிவப்பாக்குறது மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மானங்கிறது சரீரத்தில் இருக்குது. 1 மில்லிமீட்டர் தோலில் தான் இருக்குது எல்லாருடைய மானமும். அந்த தோலை உரித்து பார்த்துங்கன்னா கசாப் கடையில் தொங்குற ஆட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த உடம்பு. பார்க்கவே சகிக்காது. ஆனால் 1 மில்லிமீட்டர் தோல் மேலே எவ்வளோ அபிமானம் நமக்கு. அது பேர் அபிமானம். அவ்வளோ மரியாதை. அந்த தோலினுடைய நிறம் கொஞ்சம் வெள்ளையாக ஒரு இடத்துல வந்துடுதுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போகும். டாக்டர் இங்கே ஒரு பேட்சாக ஒயிட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிடுங்க, சரியாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டாக்டர் அப்படின்னு. அது அப்படியே பரவி குஷ்டமாயிடுமோ, அப்படியே கனவுகளெல்லாம் பயமாக இருக்கும். நாளைக்கு நடந்து போகும்போது கை காலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போயிடுமோ, நம்மளை நோயாளின்னு நினச்சிடுவாங்களோன்னு மனசெல்லாம் அதிலேயே போகும். அந்த 1 மில்லிமீட்டர், $1, ஒரு சென்டிமீட்டர் ஒயிட்டு அவன் வாழ்க்கையே கெடுத்துருச்சு. அன்னையில அவன் தூக்கத்தையே விட்டுட்டான். பாருங்கள் தன்மானம். 1 மில்லிமீட்டர் ஸ்கின். இந்த வீக்னஸை தெரிஞ்சு தானே இந்த உலகத்தில் $multi-billion பிஸ்னஸ் ஓடுது. இந்த தோலை சிவப்பாக்குறதுக்கு எத்தனை க்ரீம் இருக்குது, தலையை வெள்ளையாக கருப்பாக்குறதுக்கு எத்தனை மருந்துகள் இருக்குது, எவ்வளோ டாலர் செலவு பண்ணுறோம். ஏன்னா தன்மானம். நம்ம பலம் நினைக்கிறோம், அதுதான் மிகப்பெரிய பலவீனம். நமக்கு துன்பம் எல்லாமே தன்னை பற்றி அளவீட்டில் தான் இருக்குதுங்க. எல்லாரும் துன்பப்படுறாங்கன்னா தன்னுடைய அளவீடு. தன்னை இப்படி நினச்சிட்டாங்களே, இப்படி மதிச்சிட்டாங்க, இப்படி மதிப்பு போட்டாங்களே, நம்மளை இப்படி மதிப்பு குறைவாக நடத்திட்டாங்களே. உறவுகளுக்கிட்டையும் பொருளாதாரத்திலையும் எனதுங்கிறதுடைய அளவு வச்சு தான் நம்ம உலகத்தில் நம்ம சந்தோஷம் பார்க்குறோம். என்னுடைய அளவு, என்னுடைய மதிப்பு, நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறதுல இருக்குது, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறேங்கிறது, எவ்வளோ அதிகாரம் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ அறிவு என்கிட்ட இருக்குது, நான் எவ்வளோ தாராள குணமாக இருக்கிறேன், பணத்தை கொடுக்குறவங்கிறதுல இருக்குது. இப்படி நல்லவன்னு சொல்லிட்டான். நீங்கள் ஏன் அடி வந்து போதுன்னு சொல்லியிருக்கலாம்னு ஒருத்தன் நல்லவன்னு வேற சொல்லிட்டான். எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறான்னு சொல்கிறான். நான் எப்படி நான் கேட்காம இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நல்லவன்ற பேர் எடுக்கிறது ஒருத்தனுக்கு எதை ஒன்றா இழக்க தயாராக இருக்கிறான். அவன்கிட்ட பலவீனம். நல்லவனாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையினால நம்ம எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். இப்போ நல்லவனை வாழ வேண்டாமா? நல்லவன்ற பேர் பெருமை வேணுமா உனக்கு? நல்லவனாக இருக்கணுமா? அது பாரு. நல்லவனாக இருக்கிறது நான் சொல்லலை. நல்லவன்ற பேர் கிடைக்கணும்னு செய்தினாக்கா அது பிரச்சனை தான். நீ நல்லவனாக இருக்கிறத யாருமே தடை செய்யறது. நல்லவன் 4 பேர் சொல்லணும்னு நினைக்கிற பாரு, அது உன்னுடைய மதிப்பீடு. அந்த சுய மதிப்பீடை தான் நாம் அகங்காரம்னு சொல்கிறோங்க. இந்த அகங்காரம் தன்னை எப்பொழுதும் மதிப்பீடு வைத்திருக்கிறது. இந்த அகங்காரம் மதிப்பை எப்படி மெஷர் பண்ணும்? தன்னையே மெஷர் பண்ண பார்க்குது. கண்ணாடி முன்னாக்கா அதுக்கு கரெக்டாக மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பொது உலகத்தில் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாங்க, நமக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு பார்க்குறாங்க இல்லையா? ஒரு கல்யாண விழாவில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உள்ளே போன உடனே முதல்ல நினைப்பாங்க, நமக்கு எவ்வளவு இங்கே மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சுற்று மொத்தம் பார்க்குறாங்க. எல்லாரும் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம்னா மதிப்பு இருக்குது, மதிப்பு 1 கூடுது. அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இது மெர்க்குரி. அப்படி வேற ஒரு இடத்துல நம்ம போயிட்டோம், ரொம்ப செல்வந்தர்கள், நம்ம பழங்காலமாக அம்மா அப்பா காலத்துலேருந்து பகையாளிகள், நமக்கு மரியாதையே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போக வேண்டியிருந்தாக்கா அவங்க மனசு மதிப்பு போடும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் சாட்டையில் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அவங்க பார்க்குறதும் அவங்க சொல்கிறதும் உதாசீனமாக இருக்குதா? வாங்க இப்போ தான் வர்றது ஞாபகம் இருக்குதா, இப்போ தான் எங்களை ஞாபகம் இருக்குதா அப்படின்னா சொல்லும் பொழுதெல்லாம் சாட்டை அடிக்கும் இல்லை. அப்போ மதிப்பீடு நாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறோம்? பொது வெளியில் தான் நம்முடைய சுய மதிப்பை நாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் டெஸ்ட் பண்ணுறாங்க சுய மதிப்பு. எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொது வெளியில் தன்னை நாம் எவ்வளோ மதித்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ மதிப்பை நாம் வைத்து கொண்டிருக்கிறோங்கிறது தான் நம்ம தொடர்ந்து நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்குறாங்க.
இதுதாங்க எல்லா தொந்தருக்கும் காரணம். உண்மையான மதிப்பு உனக்கு தெரியல. ஒருவன் தன்னுடைய நான் என்பதனுடைய உண்மையான மதிப்பு எவ்வளவு அப்படின்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அதுதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான பகுதி. தன்னை அறிதல், தன்னை சரியாக மதிப்பிடல். ஒரு சின்ன கேப் கொடுப்போமா? அகங்காரம் என்பதனுடைய மதிப்பை பற்றி பேசணும், நான் என்பதை பற்றிய பேசணும். இப்போ நான் என்பதற்கு இப்போ அகங்காரம் பேர் கொடுத்துருக்குறோம். அது உண்மையிலே எப்படிப்பட்டது, அதன் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அப்போ உங்களுடைய மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மதிப்பை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது சார், இந்த தெருவில், இந்த ஊரில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. படித்தவர் மத்தியிலே எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. வியாபாரிகள் மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் அகங்காரத்துக்கு ஒரு மதிப்பை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது உண்மைதானா? அது சரியான மதிப்பீடா? இல்லை தங்கம் மாதிரி அது ஏறி இறங்குதா? டெய்லி தங்கத்துக்கு மதிப்பீடு, புல்லியன் ரேட்டு அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது. லேண்டுக்கும் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அகங்காரத்துக்கு மதிப்பும் நித்தியமாக ஒரே அளவில் இருக்கா? இல்லை. அந்த மதிப்பு குறைஞ்சா துன்பம்தான், மதிப்பு அதிகமாச்சுன்னா இன்பம். அப்போ நமக்கு டெய்லி தங்க ரேட்டு மாதிரி நம்முடைய மதிப்பும் கூடி குறையுது. ஒரு இடத்துல இருக்கும்போது மதிப்பாக இருக்குது, அங்கே நகர்ந்து இன்னொரு இடத்துல போனோன்னா மதிப்பு டக்குன்னு குறைஞ்சி போயிடுது. அவங்க மத்தியில் போய் நிற்கும் பொழுது மதிப்பானவனாக தெரிஞ்சேன். என்னை விட கம்மியான சம்பளம் இருக்கவங்க, ஏழைங்க, கொஞ்சம் நம்ம வசதி கம்மியாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க மத்தியில் போகும்போது என் மதிப்பு அப்படி கொஞ்சம் உயரமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் வேற ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. அவங்க கை காலெல்லாம் வைரங்கள்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அவங்களுடைய கார்கள்லாம் 1, 2, 5 இருக்குது. அவங்க உறவினர்கள்லாம் சக்தி வாய்ந்த பலவீனம். அங்கே நம்ம போன உடனே என் மதிப்பு பொசுக்குன்னு குறைஞ்சி போய், இங்கே இன்பம், அங்கே துன்பம். இங்கேயும் இன்பம் நிற்குமான்னு பார்த்தோம்னா இங்கே ஒருத்தன் வளர்ந்துருவான். இந்த கூட்டத்திலேயே என்னுடைய மதிப்புக்கு சமமாக ஒருத்தன் வந்து நின்றான்னு உடனடியாக என் மதிப்பு அப்படியே ஆடி போகுது. நம்ம சொந்தக்காரர்களே நம்ம தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே இருந்தோம். இப்போ அந்த குழந்தைங்கள டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறாங்களாமே, அந்த பையன் வெளிநாடு போயிட்டானாமே, நம்ம பையன் தருதலை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானே, உடனடியாக ஒரு மதிப்பு அப்படியே குறைஞ்சி போய். இந்த அகங்காரம் படுற தொந்தரவுக்கு அளவே கிடையாது. இந்த அகங்காரம் சரீரத்தால் படுற தொந்தரமும், பிராணனால் படுற தொந்தரவும், மனதால் படுற தொந்தரவும், புத்தியால் படுற தொந்தரவும் இந்த அகங்காரத்துக்கு சொல்லனாத இருக்குது. இந்த அகங்காரம் தன்னை, இந்த மனம், புத்தி, சித்த அகங்காரம், இந்த உடல், அப்புறம் உடைமைகள், இதை வைத்து மதிப்பிட்டுக்கிட்டே இருக்குது. தினமும் காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய சுய மதிப்பை தான் டெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி எப்படி நம்ம சுகமா துக்கமா, இன்றைக்கி பொழுது எப்படி போக போகுது? அப்போ நம்முடைய மதிப்பு சுகதுக்கத்தில் இருக்குது. அகங்காரம் தன்னை சுகமாக இருந்தால் மதிப்பு அதிகமாகவும், துக்கமாக இருந்தால் மதிப்பு குறைவாகவும் எடை போடுதா இல்லையா? இந்த சுய மதிப்பு போடுறத விட்டு தொலைச்சோம்னா எப்பொழுதுமே ஆனந்தம். இதுதான் இப்போ நம்ம பேச போகிறது. அப்போ உண்மையான மதிப்பு என்ன அகங்காரத்துக்கு? அன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி, உறவுக்கு ஏற்ற மாதிரி, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மதிப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே இந்த உலகமோ உறவுகளோ எதுவுமே இல்லாவிட்டால் உனக்கு மதிப்பு எவ்வளவு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மதிப்பு குறைக்கிறதுக்கும் கூட்டம் இல்லை, உங்கள் மதிப்பை தூக்குவதற்கும் கூட்டம் இல்லை, யாருமே இல்லை. பார்த்தோம் இந்த கல்யாண வீட்டில், இங்கே போனால் மதிப்பு, இங்கே போனால் மதிப்பு அவமதிப்பு, இங்கே பெருமதிப்பு, பெருமதிப்பு அவமதிப்பு, இங்கே சுகம், இங்கே துக்கம். ஒருவேளை அவமதிப்பு பண்ணுறவங்களும் இல்லை, பெருமதிப்பு தரவங்களும் வெகு மதிப்பு தரவங்களும் இல்லை. அப்போ உன் மதிப்பு எவ்வளோ?
மதிப்பே இல்லாத 0 ஆயிடுமா? அளவிட முடியாததா இருக்குது. எனக்கு இன்ப துன்பங்கள் நீங்கின பிறகு நான் முழுமையாக இருக்கிறேன். இங்கே என்னை வீங்கி ஊத வைக்கிறாங்க, இங்கே என்னை சுருங்க வைக்கிறாங்க. நான் இந்த இடத்துல வீங்கிடுச்சே அப்படின்னு நினைச்ச பிறகு பார்த்தா மறுபடியும் இங்கே யாரும் பொசுங்கிற மாதிரி ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டுறாங்க. இங்கே போய் நாம் இங்கே சுருங்கிடும் நினைக்கிறோம், திடீர்னு எங்களை பெருசுப்படுத்தியும் பேசுகிறாங்க. இந்த அகங்காரம் எதோடெல்லாம் சம்பந்தப்பட்டதோ அந்த சம்பந்தத்தினாலே தன் மதிப்பை இழக்கிறது, அது பெறுகிறது. சம்பந்தமே இல்லைன்னா சங்கம் தியக்த்வா அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட. உன்னுடைய அகங்காரத்திலிருந்து சம்பந்தத்தை விட்டுடதா, சங்கம் தியக்த்வா ஏ தனஞ்சய அப்படின்னு சொல்றார். சங்கத்தை விடு, சங்கம்னா தொடர்பை விடு. உன் அகங்காரத்தை இந்த உலகத்தோடு ஒட்ட வைக்கிற தொடர்பை விட்டு விடு அப்படின்னு அவர் சொல்றார். இந்த அகங்காரம் எப்படி அல்லல் படுது அப்படின்னு ஒரு உதாரணம் தரார். தியாயத்தே பூமான் சஞ்சாயத்தே சங்கல்ப, சங்கல்பாத் காமம் சஞ்சாயத்தே, காமாத் குரோதம் சஞ்சாயத்தே, குரோதாத் மோகம் பவதி, இது சஞ்சாயத்தில் பவதி, மோகாத் புத்தி நாசம் பவதி, புத்தி நோஷாத் ஸ்மிருதி பிரம்சக விப்ரம்சக பவதி, புத்தி விம்ரத்சாத் வினஷதி அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். அவர் சொல்கிறார், டேய், நீ உன்னை பற்றி நீ நினைத்த உடனே உன்னிடம் சங்கல்பம் உண்டாகிறது. உன்னை பற்றி நீ நினைக்கிறேன்னு அர்த்தம், உன்னை மெஷர் பண்ணுற, தூக்கி பார்க்குற. ஒரு இடத்துல போன உடனே உன்னை நீ மெஷர் பண்ணி தான் பார்க்குற. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பியூன் பக்கம் நிற்கும் பொழுதே உன்னை நீ மெஷர் பண்ணி பார்க்குற. இந்த பியூனுக்கு வந்த வாழ்க்கையை பாரு, நான் இவன் கைகிட்டி இவங்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கலெக்டரை பார்க்கணும், இப்போல்லாம் பார்க்க முடியாது, அங்கே நிற்க உட்காருங்க, அது இது டோக்கன் போட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறார். அப்போது ஒரு சாதாரண பியூன் முன்னாடி நான் கூனி குறுகி நிற்கிறேன்ற ஒரு மெஷர்மெண்ட்டை வந்துடுது இல்லை, எல்லாருக்கும் வருது இல்லை. அப்போ எல்லாருமே தன்னை நினைத்த உடனே ஒரு சங்கல்பம் வருது, தன்னை பற்றிய ஒரு தீர்மானம் ஏற்படுது. நம்ம தினமும் செய்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் செய்கிறோம். புதுசாக ஒருத்தர் சந்திக்கும் போது, அவங்க முன்னாடிக்கும் போது நம்ம மதிப்பை அப்படியே மெஷர் பண்ண பார்க்குறோம். இவங்க எப்படி மதிப்பாங்க, நம்மளை உயர்வாக பாராட்டுவாங்களா, சாதாரணமாக விட்டுருவாங்களா, கேவலப்படுத்துவாங்களா, இப்படி தானே ஒவ்வொரு முன்னாடியும். பஸ் ஸ்டாண்ட்லேயோ, சினிமா தேட்டர்லேயோ, மால்லேயோ, சொந்தக்காரங்க வீட்லேயோ, எங்கே போனாலும் தன் பெத்த குழந்தைகளே கூட நம்மளை எப்படி மதிக்கிறாங்கன்னு நம்ம மதி போட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். இப்படி சொல்லிட்டு போயிட்டாளே அவன், என் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு, என் பொண்ணா இப்படி சொல்லிட்டான், நான் சொல்கிறதுக்கு மறுபேச்சு பேச மாட்டான் அப்படின்னு. எல்லாருமே தன்னை நினைத்தவுடன் தியாயத்தே பும்சான் சங்கல்பம், தன்னை பற்றி ஒரு சங்கல்பத்துக்கு வந்துடுறாங்க. நான் இப்படிப்பட்டவன், இவ்வளோ மதிப்பு இருக்கு. அது உடனே அந்த மதிப்பை உயர்த்தணும்னு ஒரு ஆசை வருது இல்லை, அது பேர் காமம். எப்படியாவது இவங்க மத்தியில் நாம் கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு வந்த உடனே நம்ம சுயநலத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீடு எப்படிங்க, எங்கள் சொந்தம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு காரணம்? எல்லாருடைய என்னுடைய மதிப்பை கூட்ட வேண்டும் தானே. இப்போ முதல்ல உன்னை பற்றி மதிப்பை நினைத்த உடனே உனக்கு காமம் உண்டாகுது, என்னை நான் உயர்த்த வேண்டும். இப்போ ஒருத்தர் பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் தன்னை பற்றி புராணமெல்லாம் சொல்கிறார். நாங்கள் இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க, எங்கள் சொந்தம், எங்கள் தூரத்தில் இருந்தவங்களுக்கு தான், இந்த ஊரையே ஆண்டவர் தான் எங்கள் ராஜா, அவர் தான் எங்கள் வம்சத்தில் பெரியவர், இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். இவன் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் ஆரம்பிப்பான் பாருங்க.
இப்போ அவன் மதிப்பு காட்டணும் இல்லை, நாங்களும் சாதாரண ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் தாத்தா தான் இந்த இப்போ 10 ஏக்கர் பூமிக்கு இங்கே எல்லாமே எங்கள் தாத்தா பேரில் தான் தெருவே வச்சுருக்குறாங்க அப்படின்னு இவன் கொஞ்சம் சொல்லுவான். அவன் எப்போ முடிப்பான்னு இவன் பார்த்துட்டு இருப்பான். முடித்த உடனே அவன் மதிப்பு மேலே இன்னும் ஒரு சென்டிமீட்டர் உயரணும் இல்லை. இப்போது இது பிரச்சனையை ஆதிக்கிட்டே இருக்குது. தன் மதிப்பை எல்லாரும் கூட்ட முயல்கிறார்கள். இது பேர் காமம்ங்கிறார். பகவத்கீதைக்கு இப்படி யாரும் உரை எழுதலை. இப்போ நீங்கள் இப்போ மாற்றி எழுதுகிறோம். தன் காமம் வந்த உடனே, தன் மதிப்பை உயர்த்தணும்னு சொன்ன உடனே இந்த மனம் என்ன பண்ணுது? அறிவை மழுக்கடிக்குது, மோகம் வருது. இந்த புத்தி பொய்யெல்லாம் உண்மையாக்கும், உண்மையெல்லாம் பொய்யாக்கும். காமம் வந்த உடனே, தன் மதிப்பை கூட்டணும்னு வந்த உடனே கொஞ்சம் 2-3 பொய்யை சேர்த்து தான் சொல்லும். தன் பெருமையை கூட்டுறதுக்கு ஏதாவது ஒரு 2-3 பொய்யை கூடைக்கும். அது பேர் மோகம்னு பேர். தன்னை ஒரு வேளை கூட்டிக்க முடியலன்னு வைங்களேன், மற்றவங்கள குறைச்சி பேசும். அது பேரும் மோகம்னு பேர். மனசுக்கு காமம் வந்துட்டா புத்திக்கு மோகம் வந்துடும். மனசுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, ஆசையும் காமம், தன் மதிப்பை உயர்த்தணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சுன்னா அது பேர் காமம். அந்த காமத்தினால அது ஒரு சோகத்தில் இருக்கு. எப்போ தன் மதிப்பு குறைஞ்சிடுமோன்னு ஒரு சோகம் வந்தது இல்லை. இப்போ மற்றவங்க முன்னாடி வரும்போது நமக்கு சோகம் தானே வருது. என்ன சோகம்? நம்ம மதிப்பு குறையுமோ. கவுண்டரில் போய் ஒரு பொருளை விலை கேட்கும்போது கூட நம்ம மதிப்பை அப்படியே கவனிக்கிறோம். ஒரு மாலில் போய் யாருக்கிட்ட வந்தது கேட்குறோம், இது எவ்வளோ விலைங்க இது, அந்த பொருள் கேட்கும்போது கூட அவங்க எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். வாங்க சார் என்ன வேணும்னு கேட்டவுடனே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்ல வியாபாரம் பண்ணுறவன் மற்றவங்கள பாராட்டி தான் கஸ்டமர்ஸை கூப்பிட்றான். எல்லாம் கஸ்டமர் தன் மதிப்பை கடையில் போய் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, நமக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. இப்படி நினச்சி பாருங்கள். இந்த மதிப்பை நாம் உயர்த்த வேண்டும்ங்கிற ஒரு நினைப்பு தான் சோகம்ங்கிறார் பகவான். அப்போ நமக்கு மதிப்பை நம்ம உயர்த்த நினச்சின்னா சோகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சோகம்னா ஒரு வருத்தம். சரி, இந்த சோகத்தினால புத்தி என்ன ஆகுது? இது உணர்வு வந்து சோகம். இப்போ புத்திக்கு என்ன வருதுன்னா மோகம். எப்படியாவது இந்த மதிப்பை நம்ம கூட்ட பார்க்கலாம் அப்படின்னு 4-5 வைப்போம். அவங்க சொல்கிறாங்க இந்த பருப்பு கிலோ எனக்கு தெரியலங்க, 30 ரூபா சொல்லணுமா, 60 ரூபாயா? உங்களுக்கும் தெரியல, விஜயா தான் கேட்கணும். 120 ரூபா. அப்புறம் அவர் சொல்கிறாரு இந்த பருப்பு வந்து சார் 165 சார் அப்படின்னு இன்னொரு பருப்பு காட்டுறாரு. இப்போ அவன் முன்னாடி என் மதிப்பு இப்போது சோதனைக்குள்ளாயிடுச்சு. 60 வாங்கினோம்னா கம்மி ஆளை வந்து சீப்பாக வாங்குறவர்னு நினச்சிக்குவான். 65 சொன்னால் மதிப்பு இருக்குன்னு சொல்லிடுவான். அவன் என்ன பண்ணுறான்? இதே பருப்பை தான் லெஃப்ட் லேண்ட் வச்சுருக்கிறான். அது 65 ரூபான்னு சொன்னோன்னு பளபளப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அவன் ஒரே மூட்டையில் 2 கொண்டு வந்துருக்கான். சார் இது 60, இது 65, எது வேணால் நீங்கள் எடுத்துங்க சார்ன்றான். நம்முடைய மதிப்பை தான் எல்லாரையும் வேலை பேசுகிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? அவன் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு இதே கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் அதே மூட்டையிலேருந்து எடுத்து கொடுக்குறான். இது பேர் மோகம். ஒரு மதிப்பை கூட்டுவதும் ஒரு மதிப்பை குறைவாக பார்ப்பது பேர் மோகம். இந்த சோகம் வந்துடுச்சுன்னா மோகம் வந்துடும். பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், சங்கல்பாத் காம, காமாத் மோக. இந்த மோகம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மோகம் வந்த புத்திக்கு எதுக்கு வசத்தியாக பேசணும்னு சொல்லாமல் எதையோ வசத்தியாக பேசிகிட்டே இருக்கும். உயர்வான பொருளை மட்டம் தட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் மோக வசப்பட்டோம்னா அவங்க லவ் பண்ண பொண்ணு தான் வசத்தின்னு உலகம் முழுக்க தண்டடிப்பான். அம்மா கிட்ட வாதாடுவான், அப்பா கிட்ட சொல்லுவான், அது புரோஜனம்டா தண்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட உயர்வானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த வானத்துக்கு கூட சமம் கிடையாது என்னுடைய காதலுக்கு. இந்த சமுத்திரத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்கலாம், என்னுடைய காதலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இலக்கிய கர்த்தாக மாறிடுவான். அது மோகம். அது உண்மையான அளவுக்கு மேலே நம்ம பேசுகிறோம். உண்மையான அளவு கூட சில சமயம் தாழ்த்தி பேசணும் மோகத்தினால. இதெல்லாம் சுய மதிப்பீடில் வருது. அப்புறம் மோகம் வந்ததுன்னா
புத்தி நாசமாயிடும். அப்போது ஸ்மிருதி விப்ரம்சதி அப்படிங்கிறார். நீ யாருங்கிறதே நீ மறந்துடுவேங்கிறார். எப்போ உனக்கு மோகம் வந்துடுச்சோ உன்னை நீ மறந்து விடுவாய். உன் அறிவு உனக்கு உதவியே செய்யாது. நீ டாக்டராக இருக்கலாம், மோகம் வந்துருச்சுன்னா சாதாரண மனுஷரோட மோசமாக நடந்துக்குவேன். நீ பெரிய பண்டிதனாக இருக்கலாம், ஆனால் மோகம் உள்ள புத்தியோடு இருந்தீன்னா உன் பேச்சில் அந்த பண்டித்துவம் இருக்காது, ஒரு அல்பத்துவம் தான் இருக்கும். என்ன இப்படி பேசிட்டாருங்களே அவர் பெரிய பண்டிதன்னு நினச்சிட்டோம், கடைசியில் இப்படி தானா? ஏன்? மோகத்தினால. இது பேர் ஸ்மிருதி விப்ரம்சதி அப்படிங்கிறார். நினைவை நீ மறந்து விடுகிறாய். நீ யார் என்பதை மறந்துட்டேன். என்னை மறந்து கோச்சிட்டேங்க, நான் கண்டபடி பேசிட்டேன், என் நிலைமையே எனக்கு தெரியல அப்படிங்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் மீட் எடுக்கவே முடியாது. வினஷதி, வாழ்க்கையே போச்சு. ஒரு டிக்ளரேஷன் சொல்லிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே போயிடுச்சு. பத்திரிகையத்தில் எழுதிட்டார், பெரிய பண்டிதர் மாதிரி மோக வலைப்பட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு மகாத்மா ஆண்டாள் போல ஒருத்தர் வேசி அப்படின்னு எழுதிட்டார். எத்தனை பேர் மனசு புண்பட்டுருக்கும். ஆண்டாளை தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க. அதோ தேவதாசின்னு ஒருத்தன் பத்திரிகையில் எழுதுறான்னு அவன் பாண்டியத்தை காட்டுன்னு நினைச்சான். மோகத்தில் தன் மதிப்பு அதிகம் நினச்சிட்டான். அடுத்த வினாடியுமே அவன் கீழே போயிட்டான். அவனை பெரிய மனுஷன் நினைச்சவங்க எல்லாமே சே தூசிக்கும் கேவலமானவன். என்னங்க? தன் மதிப்பு என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு மதிப்பை கெடுக்கிறதும் உயர்த்துவதும் எங்கேருந்து வருதுங்க? நம்மை பற்றிய மதிப்பை நாம் எப்படி வச்சிருக்கிறோங்கிறது வருது. நான் எது சொன்னாலும் உலகம் கேட்கும்னு நினச்சிட்டு இருந்து சொல்ல பிறகு இந்த உலகம் உஷாராக தான் இருக்குது. இங்கே சரியாக மதிப்பு போடுறவங்க இருக்கிறாங்க. அதனால் தன் மதிப்பு, அவமதிப்பு, வெகுமதிப்பு இதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க. இந்த மதிப்பை மதிப்பிடுறதை விடுங்க. தன்னை மதிப்பிடுறதை நீங்கள் விடுங்க. நீங்கள் யார், உங்களுக்கு உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியாதனால தானே இப்படி அல்பத்தனமாக சின்ன சின்ன மதிப்புக்கு நம்ம கூழ கூத்து ஆடிக்கிட்டு இருக்கிறோம், கெஞ்சி கூத்தாடுறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ புகழ சேர்க்குறோம். மதிப்பு உயர்த்து தானே. உண்மையான மதிப்பு நான் என்பதுக்கு என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ நான் என்பது உண்மையான மதிப்பை உணவு பிறகு நம்ம கண்டுபிடிப்போம். let us all travel together. இந்த ட்ராவலில் கடைசியாக நம்ம உண்மையான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி எல்லா துன்பத்திலேருந்து விடுபடுவோம். இப்போ நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு எத்தனை மணிக்கு சொல்லுங்கள், அனௌன்ஸ் பண்ணுங்கள்.